2000 கோடி என்ன முரசு தனியா உட்காந்துருக்க? வாங்க. உன் பொண்ணு காலேஜ் போயிடுச்சா? அவ எப்போ போயிட்டா? உங்க வீட்டுக்காரமா என்ன பண்றாங்க? லஞ்ச் சமைச்சிட்டு இருக்கா. சமைச்சு முடிச்சோன்னு அமுச்சு வை, உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். ஏய் என்ன நினைச்சீங்க? தேங்காய் பருப்பி தலையா மூஞ்ச பத்தியா தனியா உட்காந்துக்கிற தண்டவாசனம். 2500 ரூபா சார். என்னது இந்த ஊர்ல டார்ச் லைட் 2500 ரூபாயா? ஆமா சார். எதுக்கு போலீஸ் வந்துக்குது? அந்தோனி இங்க வாயா. கம்பீரமா என்னையா 2500 ரூபான்னு என்கிட்டயே கதை விடுற? ஆமா சார், பிறந்த குழந்தை கூட இந்த ஊர்ல டார்ச் லைட் வச்சிருக்குன்னா பாருங்களேன். சார் அங்க சிவப்பு சட்டை போட்டு போறான்ல, அவனை கூப்பிட்டு விசாரிங்க, எல்லாம் தெரியும். ஏய் இங்க வாடா. நான் சார் சாரையா கூப்பிட்டீங்க? உன்னதான் வாடா. கமிஷன் வாங்காத போலீஸா இருப்பான் போகுது. சட்டையை தூக்குடா. சார் ஃபர்ஸ்ட் சட்டை தூக்கி சொல்லுங்க, அப்புறம் பேண்ட் கட்ட சொல்லுங்க. தூக்குடானா? எதுக்குடா லைட்டு? நைட் இருட்டானா லைட் அடிக்கிறதுக்கு. இப்ப பகல்டா. நீங்க மட்டும் நான் நைட் அடிக்கிற லைட்டு தான் பகல்ல எடுத்துன்னு வந்துக்கிறீங்க. கைட்டி ஸ்டேஷன்ல வர வேண்டியது தானே? ஏய் போடா. யோ இவனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கு, இவனை போய் என்கொயரி பண்ணிக்கிட்டு. யார் சார் இவனா காமெடி பீஸு? என்ன என் கூட கொஞ்சம் வாங்க, இவன் யாருன்றதை காட்டுறேன். ஐயோ அங்க பாரியா, கோயிலுக்கு போயிட்டான். இப்ப நிப்பான் பாரு. சார் அவன் கலசத்துக்கு டார்ச் அடிச்சு முடிச்சிட்டான். இப்போ அவன் மூஞ்சில் அடிப்பான் பாருங்களேன். பல்ப் மட்டும் பீஸ் போயிருச்சுன்னு வச்சுங்க சார், நாளைக்கு காலையிலேயே 2 பண்ணி அடிச்சு எட்டுன்னு வந்து கோயில் முன்னாடி போட்டுருவானுங்க சார். அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லி கோயிலே இழுத்து மூடிடுவானுங்க சார். ஆமாம் சார், அதுக்கப்புறம் மக்கள் மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில் இருக்கிறதே மறக்கடிச்சிடுவானுங்க சார். எதுக்கு? அதான் சார் இருடியும். என்னடா இது 2 நாள் இடியுடன் கூடிய மழை பெஞ்சது, இது மேல விழலையே. விழும். இவன் மேல ஒரு கண்ணை வைங்க. இவன் எங்க போறான், என்ன பண்றான், யார பாக்குறான்னு நோட் பண்ணுங்க. இவனை ஸ்டேஷன்ல வச்சு உதைச்சா பல உண்மைகள் வெளியே வரும். ஏங்க என்ன தெரியல? தெரியல. நேத்து கூட என் ஃப்ரெண்டுக்கு 20 ரூபா தூக்கி போட்டு வந்தீங்களா? அதுக்கு ஏங்க அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவனுக்கு 2000 கோடி வரப்போகுது, அது தெரியாம 20 ரூபா போட்டு அவனை பிச்சைக்காரன் ஆக்கிட்டீங்க. அவன் பாட்டு சூசைட் ரீசெட் பண்ணிட்டானா? அவங்க பாட்டி உயிரை காப்பாத்துறதுக்காக நான் 20 ரூபீஸ் கொடுத்தேன். இதுக்காக உன் மானம் உள்ள நண்பன் இறந்தான்னா அதுக்காக யாரும் அழமாட்டாங்க. நான் அழுவேங்க, நான் அழுவேன். அழுதுட்டு போ, அதுக்கு ஏன் என்ன டார்ச்சர் நீங்க பண்ற? யாருங்க அவனுக்கு 20 ரூபா கொடுக்கறதுக்கு? அதுக்கு இப்போ என்ன பண்ணலாங்கற? நீங்க சாப்பிட்ட காஃபிக்கும் நான் பே பண்றேன். ஓகே, அதுக்கு முன்னாடி 1 செகண்ட். இந்தா. என்னது இது? இந்த ஹோட்டல்ல ஒரு காஃபி 25 ரூபீஸ். அந்த 20 ரூபீஸோட இந்த 5 ரூபீஸும் சேர்த்து கொடுத்துரு. வட்டோ. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு காஃபி, அப்படியே அந்த பொண்ணு சாப்பிட்ட பில்லும் சேர்த்து போட்டுருங்க. அழகான பொண்ணு உட்காந்த டேபிளுக்கு ஒரு காஃபி. 2 காஃபி 750 ரூபாயா? காப்பி மட்டும்தான் உனக்கு தெரியும். 4 இட்லி 1 வடை 20. புரியலையே. 4 இட்லி 1 வடை 20 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. 80 இட்லி 20 வடையா? அவ்வளோ சாப்பிட்ட வயிறு மாதிரி தெரியலையே. பொண்ணுங்கள்லாம் சாப்பிட்டா வயிறு தெரியாது. வேற எப்போ தெரியும்? நீ எல்லாம் வேற ஒருத்தன் சாப்பிட்டதுக்கு பில்லு கட்ட சரியான ஆளு. பில்லு கட்டதான் என் பணம் இல்லை. ஓனர் தங்கமானவர், அள்ளி அள்ளி தருவார், போய் வாங்கிக்கோ. யாரும் இருந்தாலும் காட்டு முன்னாடி தானே அடிக்கிறான். பில்லுக்கு ஒரு 50 ரூபா கழிக்கலாம். அதான் சாருக்கு ஒரு 750. என்ன பண்ணடா? ஏன் சார் திருப்பி காசு கட்டலையா? அது அவ வாயா நீயே கேளு. ஏண்டா சார் ஒரு ஃபிகர் பில்லு கட்டணும்னு சொல்லிச்சு, அதான் சார் நம்பி சாப்பிட்டேன். உலகத்திலே நடக்காத விஷயத்த சொல்றீங்க. டேய் உன்னை விடவே மாட்டேன்டா. எந்த காலத்துலடா ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கா? டேய் 10 லட்ச ரூபா செலவழிச்சு நாங்க ஹோட்டல் கட்டுவோம், நீங்க ஓசியா வந்து சாப்பிட்டு போறது புது டெக்னிக் கண்டுபிடிப்பீங்களோ? ஃபிகர் வந்து பில்லு கொடுக்கணும். டேய் உனக்கு பசி எடுத்தா கோயில்ல போய் அன்னதானம் போடுறாங்க, கவர்மெண்ட் வாங்கி தின்னு. இல்ல ரோட்ல பிச்சை எடு. உனக்கு நான் தான் கிடைச்சேன். நானோட கிடைச்சேன். அன்னைக்கு 10 பேர் சேர்ந்து கூட ஒத்த அண்டா விளக்க முடியாம கருப்பா கிடக்கலடா. அந்த அண்டாவை இவன் கையில கொடுத்து வெள்ளைய விளக்க வை, இவனை வெளுத்து உள்ள வை. பாடுபடுத்துறாங்க. நீ யாருப்பாங்க வாப்பா.
டேய் நீ காலைல இருந்து எம்புட்டு சாப்பிட்டுருக்க, எவ்வளவு கட்டணும்? சார் ஃபோன் எடுத்துட்டு வரல. உங்க ஃபோன் கொடுத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி பணம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. அவ்வளவு ஒரு அப்பா டக்கற உங்க அப்பன். ஆமா உங்க அப்பன் பேர் என்ன? சண்முகம் சார். சண்முகம்னா எந்த ஊர் நீ? கூத்தாநல்லூர். கூத்தாநல்லூர்னா டேய் நம்ம ரோத்தா சண்முகம் பையனா நீ? ஆமா சார். அடடடா ரோத்தா சண்முகம் பையனா ஏன் பையன் மாதிரிப்பா? டேய் வாடா இங்க உள்ள வா. டேய் இந்த தம்பிட்ட எவன்டா பில்லு கட்டது? டேய் இந்த தம்பி என் புள்ள மாறா. டேய் யாரா அவன் கேட்டது? நீ யாரா கேட்ட? முதலாளி ரெடிமேட் சப்பாத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ரெடிமேட் இட்லி கேட்டிருக்கேன். இது என்ன ரெடிமேட் உள்ளையா? இவ்வளவு அறிவோட நீ என்கிட்ட வேலை செய்யக்கூடாது. இன்னைக்கு உனக்கு கணக்கு முடிச்சு விடுறேன். முதலாளி உங்க அறிவுக்கு அமெரிக்கா ஜனாதிபதியாவே ஆகலாம். பொழைச்சு போட. சார் நான் கிளம்புறேன். இருப்பா, அப்பாவுக்கு பால் கொலை கட்டினா ரொம்ப பிடிக்கும். 10 பார்சல் மாசத்துக்கு 10 பால் கொடு கட்டப்பா. போ கட்டுற பார்சல. அறிவு கட்ட ராஸ்கல், காதை ஏன் கடிக்க வர்றியா? இந்த நாகமணி ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த அமௌண்ட்டு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இந்த பவரோட லென்த்தை பாருங்க, 3 சென்டிமீட்டர். என்ன இன்ஸ்பெக்டர், புது பழக்கமாக இருக்கு, எங்களே அரெஸ்ட் பண்ணுறீங்களா? ஃபோனில் சொன்னனே, அங்கே நிற்கிறாங்க பாருங்க, கூட்டிட்டு போங்க. ஓடா ஓடாங்கிறேன். உயிரோட இருக்குன்னா போங்கடா. முறைக்காதீங்க, மரியாதையா போங்க. ஓடா சார். புதுசா ரெடி வந்து இன்ஸ்பெக்டர் நம்மளே சேர்த்து அரெஸ்ட் பண்ண போறோம் சார். ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருந்த? சார் கசிட்ட பேசிட்டு சார். டேய் கணேசா, ஏட்டால நம்ம டீம் வந்து போடா. யாரை ஏமாத்த பாக்குற? சார் ஓடா. அந்த மாதிரி கேக்குறீங்க சார். சார் விடுங்க சார். வேணாம் சார். என்ன இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்பீடா இருக்கிற? அப்படின்னா கையில கருமஞ்சளை கொடுத்துட வேண்டியதான். கருமஞ்சள்னா என்னையா? சார் கருமஞ்சளை கையில கொடுத்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகும் சார். தைரியம் இருந்தா கொடுத்துறேன். நீங்க 3 பேரும் உள்ள போங்க. தினேஷ் இந்த 6 பேர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. ஓகே சார். ஏய் வா, உன் பேர் சொல்லு. இன்ஸ்பெக்டர் பணம் காசு எதுனா உன்னை கேட்டு வாங்கிக்க. அதை விட்டு என் கால் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றீங்க. புது பழக்கம் மாறிடு. என்னடா சொன்ன? வாடா. ஏய் போன இன்ஸ்பெக்டர் வாங்குறதுக்கு தான் கை நீட்டி இருப்பான். ஆனா நான் உதறதுல இவனை தூக்கி லாக்கப்ல போடுங்க. யோ கொஞ்சமாவது அறிவு இருக்காயா உங்களுக்கு? 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் என்னையா பண்ண போறீங்க? சார் நல்ல பாம்பு 100 வருஷம் வாழ்ந்தாதான் இதை கக்குமா சார்? யோ வாயில ஏதாவது நல்லா வந்துட போகுது. பணத்தோட ஊர் போய் சேருங்கயா. சரி கிளம்புறேன் சார். வாங்க வாங்க. போ. அந்தோனி இத டிரால போடு. சார் நாகமணியோட அருமை தெரியாம விளையாடுறீங்க. என்ன அவருக்கு மதிக்க தெரிலனா அவர் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ ஆபத்துன்னு அர்த்தம். ஹலோ அப்பா, நீங்க கெட்டவங்களெல்லாம் விட்டுட்டு நல்லவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டீங்களாப்பா? அப்படி எங்க அப்பா பண்ண மாட்டாருன்னு இந்த அங்கிள் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் அவர் நம்ப மாட்டேங்கிறாருப்பா. இன்ஸ்பெக்டர், இது வரைக்கும் நீ பார்க்காத ஊரு. உன் குழந்தைய தூக்கின எனக்கு உன் பொண்டாடி தூக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஏய் எங்கடா என் பொண்ணு? சொல்றா சொல்லு. நீ சொல்லல உன்னை உயிரோடவே விட மாட்டேன். இங்கேயே உன்னை அடிச்சு கொண்டு சொல்றா. எங்கடா என் பொண்ணு? ஏய் எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க? சொல்றா. உன்னை இங்கேயே அடிச்சு சாப்பிட்டுருவேன். சொல்லு. ஏய் என்ன கட் பண்ற? நான் கட் பண்ணா என்ன 6 வயசு இருக்குமா? யோ இன்ஸ்பெக்டர், உன் போலீஸ் வேலையை என்கிட்ட காட்டாத. 6 பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டு எஃப்ஐஆர் கிழிச்சு போடு. என்ன சொன்னது புரியல? இத நீ செய்வ? முடியாதுன்னு சொல்லி பாருடா, அப்ப தெரியும். இனி அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம வழியில குறுக்கிட மாட்டான். அண்ணா 5 லட்சம் 10 லட்சம் நாகமணி கஜமுத்து இனி இல்ல, ஒன்லி இரிடியம். ஒரு சென்டிமீட்டர் 10 கோடி, 2 சென்டிமீட்டர் 20 கோடி, 3 சென்டிமீட்டர் 30 கோடி. எப்படி அதெல்லாம்? அண்ணே உன்னை அவமானப்படுத்தினாலே நந்தினி சுஜாதா. இங்க பாருங்க, இனி உலகம் நம்ம கையில. போன
கூடலாம் பேசவே மாட்டாராமா. வாங்க சித்தப்பா. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். மாப்பிள்ளை எங்க? இன்னைக்கு ஊரே அவரை பத்தி தான் பெருமையா பேசிக்கிருக்கு. இல்ல சித்தப்பா, அரெஸ்ட் பண்ணவங்கள வெளியில விட்டுட்டோமேன்னு ரொம்ப கோவமா இருக்காரு. அப்படியா? இந்த பிரச தோட்டத்தில் படிச்சது இது எப்படி நான் மாப்பிள்ளை பாட்டு வரேன். கோவம் வருது சகசம் தானம்மா. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தாங்க இருக்கேன். மாப்பிள்ளை ஒரு பெரிய பள்ளத்தை தாண்ட போறோம்டா, பின்னாடி போய்த்தான் வரணும். அதுக்காக தோத்துட்டோம்டா அர்த்தம்ல. பாய போறோம்டா அர்த்தம். ஒரு உண்மையான போலீஸ்காரர் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, ஊர் மக்கள் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதுக்கு போய் நீங்க கோவப்பட்டுக்கிறீங்க? உண்மையான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் மோதுவா மாமா. சின்ன குழந்தை பொட்ட பசங்க. அட அதை விடுங்க மாப்பிள்ளை, அவங்களுக்கு தான் நீங்க பெரிய பயத்தை உண்டு பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன? வாங்க பிள்ளைய பசியோட காத்துக்கிட்டு சாப்பிடுவோம். வாங்க வாங்க. அபி, தாத்தா கிட்ட பேசுனியா இல்லையா? இல்லப்பா. ஏன்டா செல்லம்? என் செல்ல என்னடா படிக்கிற? நீ என்ன படிச்சிருக்கீங்க? நான் அந்த காலத்துல படிச்ச படிப்பு உனக்கு சொன்னா புரியாது. நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறேன்ல. அபி, பெரியவங்க கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இல்லம்மா, அப்பா தான் சொல்லியிருக்காரு படிச்சவங்க கிட்ட மட்டும்தான் நான் பேசணும்னு. ஆனா இந்த தாத்தாவோட மீசைய பார்த்தா படிச்ச ஒரு மாதிரியே தெரியல. மாமா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அட அதை விடுங்க மாப்பிள்ள, இது என்ன கடுகு? நான் ஒன்று பெற்று வச்சிருக்கனே, பெரிய பூசணிக்கா, திருவாரூர் காலேஜில் படிக்குது. அது பேசுகிற பேச்செல்லாம் கேட்டால் அவ்வளவுதான். மழையே வரல, அதுக்குள்ள கொடை பிடிக்கிற? வந்தா உங்க அப்பனை வந்து கொடை பிடிப்பான். என்னம்மா பேசினே இருக்கும்போது பொசுக்குன்னு அப்பன்னு இழுத்துட்டா? நீங்க மட்டும் பெத்தவங்களை இழுக்கவே இல்லையா? எவ்வளவு முறை தே தே தேன்னு தாத்தாவை கூப்பிடுற. முழிக்காத, அதுக்கு இது சரியா போச்சு. வாயாடா இது, இதை கட்டவெல்லாம் நடுரோட்ல நான்வெஜ் ஆகும். ஏய் சாவுகிறாக்கி, இங்க பாருடா. ரோஸ் கலர் கூட ரோஸ் கலர் சட்டை. எங்க ஊர் பொண்ணை சைட் அடிச்ச முத ஆள் நீதான்டா. எந்த ஊர் உங்க ஊர்? திருவாரூர் மாவட்டம் தாளக்குடி. தல்றா. ஏய், நீ மட்டும் அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சுட்ட, எங்க ஊரே உனக்கு அடிமடா. சொல்லிட்டு போறான். ஒருவேளை முகத்தை பார்க்காம பின்னாடி பார்த்துட்டோமோ? மூஞ்சி பார்த்தாகணும், வாழ்க்கை பிரச்சனை. பாட்டி, நான் உன்னை கிராஸ் பண்ணி விட்றேன். பாட்டி, கண்ணு தெரியுமா? நல்லா தெரியும்டா பாவி. நீ அந்த பொண்ணை சைட் அடிக்கிறதுக்கு நான் என்ன ஜாலராவா? கையில் இருக்கிற தங்க வளையல கழட்டிட்டேன்னு கத்துனேன்னு வச்சுக்கோ, ஊரே வந்து உன்னை தர்மடி கொடுக்கும். அந்த பொண்ணு காரி துப்பிட்டு போகும். காசு பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? எடு, மரியாதையா கொடு. ரூபா. சரி, போ. லைட் எரியுதே. பாடா போன இடி இன்னும் அந்த கலசம் மேல விழவே மாட்டேங்குது. சதி பண்ணுது. ஐ அம் வெயிட்டிங். என்னடா அம்பி, டார்ச் லைட்டை உன் முகத்துக்கும் விமானத்துக்கும் மாத்தி மாத்தி காட்டின்னு இருக்க? இங்க வாயா. ஆர்பின்னா என்னன்னு தெரியுமா? ஆர்பியா? அப்படின்னா என்ன? அது இருக்கு கலசம். ஆமா. அந்த கலசத்து மேல மட்டும் இடி விழுந்ததுன்னு வச்சுக்கோ, உன் அண்டா வாயில 3000 கோடி. 3000 கோடி? ஆமா. யோ, வாய பழகாத வாயா. அந்த கலசத்து மேல அரிசி போட்டேன்னு வச்சுக்கோ, அது பிரவுனா மாறும். அது பக்கத்துல ஒயிட் அரிசி வச்சேன்னு வச்சுக்கோ, அது எத்தனை சென்டிமீட்டர் இழுக்குதோ 3000, 4000, 50,000 கோடி, பல லட்சம் கோடி. பகவானே, இது தெரியாமையா தீபாராதனையா நான் இத்தனை நாளா கீழே காட்டிட்டு இருந்தேன்? பகவான் மேல எல்லாம் இருக்கார். பகவானே சாமி, இரியா. இடி வந்தவன ரெண்டு பேரும் ஒண்ணா ஏறலாம். என்ன சாமி பொறிப்பா வரீங்க? இது வரைக்கும் பகவான் கீழே இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தம்பி மூலியமா புரிஞ்சுட்டேன் பகவான் மேல இருக்காருன்னு. ரைஸ் புல்லிங் ரெடியுமா? ரைஸ் புல்லிங்க பத்தி லோகத்துல எல்லாரும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. மரமண்ட இன்னைக்கு இப்பதான் புரியுறது.
சாமி என்னய்யா? என் பின்னாடி 3 பேர் உட்காந்துருக்கான்ல பிச்சைக்காரனுங்க, ஒரு காலத்துல கோட்டீஸ்வரனுங்க. ரைஸ் புல்லிங்க இருடியன்னு போய் தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. பார்த்து சாமி. பகவான் கீழே தான் இருக்காரு. நேக்கு நாழி எடுத்து சார் சொல்லுங்க சார். என்னது 2000 கோடி 2 நாளில் அக்கௌண்ட்ல சார்? ஒரு ஆள் நம்மளை கலாய்க்கிறானுங்களா? சார் 2000 கோடி என் அக்கௌண்ட்ல சார். சார் 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 ஐயோ ஹலோ ஹலோ பேலன்ஸு இல்லையா? சை, பிஸ்னஸ் பேசும்போது பேலன்ஸ் காலி ஆயிடுச்சு. ஐயோ இவனா? டேய் 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 சிம்பு டேய் நில்றா. டேய் என்னடா ரோட்ல நொண்டே டாடிங்கற நில்றா. விடுங்கண்ணா, நான் விடுங்கண்ணா. போன கொடு. பேலன்ஸ் இல்ல. டேய் குர்ரா குர்ரா சிம்பு குர்ரா. 1 ரூபாய் தானே இருக்கு. இல்லாம தான்டா உன்கிட்ட போன போடுங்கறேன். என்னடா முன்ன 9 இப்ப 5 இதுக்கு தான் உன்கிட்ட ஃபோன் தர மாட்டேன்னு சொன்னேன். ஒரே ஒரு போன. சுவிட்ச் ஆஃப். என்னண்ணா 1000 கோடி 2000 கோடி டீலிங்கா? டேய் என்னடா நக்கலா சொல்ற? 4வது படி முதல்ல சொல்லுங்கிற 2000 கோடி வருது, உனக்கு பைக் வாங்கி தரேன், லேப்டாப் வாங்கி தரேன்னு. ஆனால் எங்கள் அம்மா கொடுக்குற காசை வாங்கி நீ நல்லா உடம்பு தேத்திட்ட. கண்டுபிடிச்சிட்டானே. இப்போ நான் 12வது படிக்கிறேன், இன்னமும் அந்த 2000 கோடி வருதுன்னு சொல்கிறேன். டேய் நீ காலேஜே போனாலும் அதான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட பிஸ்னஸ் டீலிங் அது மாதிரி. அச்சா டீக்கு சுவிட்ச் ஆஃப். விடு. டேய் 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 உன்னை நம்பி தான் அன்சிக்காவை செல்லில் வச்சிருக்கேன். என்னை எப்படியாவது ஒரு தொழிலதிபர் ஆக்கினா. இப்படி தான்டா அன்சிகா போட்டோ வச்சுக்கின்னு சைக்கிளில் மூச்சு வாங்க முயற்சி நிற்கிறீங்க. டேய் காலிலேருந்து எத்தனை மிஸ் கால் கொடுத்தா? ஒரு ஃபோன் அது பண்ணேடா. அப்படி என்னடா அர்ஜென்ட் மேட்ரு? அது ஒன்றும் இல்லைடா, 2000 கோடி பேங்க்கு அக்கௌண்ட்டு இமெயில் அப்படி இப்படின்னு சொல்லினே இருந்தானுங்க. பேலன்ஸ் காலேஜ் மச்சு ஒரு 100 ரூபா கூட ஈஸி பண்ண வந்துடுறா. அடப்போடா, நானே ஒரு பொண்ணு சைட் அடிச்சதுக்கு 300 ரூபா ஃபைன் கட்டிட்டு வரேன். டேய் 300 ரூபாலாம் ஒரு காசாடா? நான் 3000 கோடி 2000 கோடின்னு பெரிய அளவில் பேசினுங்கிறேன். 300 ரூபா பெரிய காசு போடா. ஏரியா பக்கம் மேலே போ. சரி போ. அப்படிதான் சொல்லு மச்சான். 100 ரூபா கூட பெரிய நெட்வொர்க் பிசினஸ். சரி சொல்லு மச்சி. அங்கே பாரு, அந்த பொண்ணு தான். உங்கள் ஊர் தானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ். டேய் இந்த பொண்ணுங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 2000 கோடி 3000 கோடி சொல்லிப்பாரு. வாக்கிங்கில் 300 கிலோமீட்டர் நான் வந்துடுவாங்க. சரி இந்தா நான் செட் பண்ணுறேன். அது அப்படி இப்படிடா. சரி ஒரு முக்கியமான ஃபோன் வரும், இதில் தான் முக்கியமான கால் வரும். இதில் போய் எப்போ வந்தாலும் ஆமாம் உடனே லவுட் ஸ்பீக்கர் போட்டு விடணும். சரியா? சரி மச்சி. இப்போ அவளை என்ன ஓட்டுறேன் பாரு. சைலண்டா என் கூட வா. வா போயிட போறா. ஹலோ என்னது 2000 கோடி இல்லை சார் முடியாது சார். 100 ரூபா கொஞ்சம் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ 2000 கோடி அக்கௌண்ட்ல போடுறீங்களா? அப்போ நான் சந்தோஷமா இருக்கலாமா சார்? எப்படி நல்லா இருக்கும் எடுத்து போடுறேன். சொல்லுகிறான்னா பசி கண்ணு சுத்துறதுடா. இன்னும் 1/2 மணி நேரத்துல ஆச்சு, நீ வாங்கிட்டு வரல பாட்டி தட்டு எடுத்துட்டு பிச்சை எடுக்க போயிரும்டா. அப்படியே எனக்கும் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வை, நானும் வந்துடுறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க. டேய் ஜோடி போறது நல்லா இருக்குடா. செருப்பாலே அடிப்பேன். நான் இதை பிடி. முதல்ல போய் ஒரு உயிரை காப்பாத்து, சரியா? வக்கனியா போன் பேசிக்கிட்டே 2000 கோடி 3000 கோடின்னு சீன் போடாத. உழைச்சு சாப்பிடுறது எப்படின்னு கத்துக்க. கிளம்பி போ. வா. டேய் உன் ஆள் நட பெரிய குடைவெல்லாம் இருக்கு. இல்லடா இடைவள்ளல். ஆமாண்டா அதை நான் பார்க்கவே இல்லடா. சுப்லட்சுமி, ஏமா சுப்லட்சுமி. நான் தான் சுப்புலட்சுமியோட அப்பா. நான் எப்படி நம்புறது? யோ இவ்வளவு பெரிய ஆள் சொல்றாரு, நீ நம்ப மாட்டியா? மைண்டனே இவங்க எப்பவுமே இப்படித்தானே, யாரையுமே நம்ப மாட்டாங்க. பேசி பேசியே தந்தியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டபால திவால் ஆக்கிட்டாங்க. அதான் அப்படியே இருக்காங்க. அறிவுபூர்வமா பேசுறதா நினைப்பா. உன் பேரு? என் பேரு காளை தனபால். பிறந்த குழந்தைக்கு கூட என்ன பத்தி தெரியும். தனபாலா? 25 வருஷமா இந்த ஊர்ல நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன். ஒரு நாள் கூட உன் பேர்ல தபால் வந்தது இல்லையே. போங்கய்யா, நீங்களும் உங்க தபாலும். எம் சுப்புலட்சுமி வர சொல்லுப்பா. எம் ஏன் இன்சிலியா? எம் எஸ் சுப்புலட்சுமி பெரிய பாடகி, எம் எஸ் டோனி பெரிய கிரிக்கெட் பிளேயரு. ரெண்டுத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இல்ல வீட்டுல ரேஷன் கார்டு இருந்தா எடுத்துட்டு வா, அதை பார்த்தா தான் லெட்டர் தருவேன். பாப்பா. ஐயா விஜயலட்சுமி உங்க பொண்ணுங்களா? யோ விஜயலட்சுமி என் பொண்டாட்டியா?
விஜயலட்சுமிக்கு வீட்டுக்காரரா நீங்க? ஆமையா. சொல்லவே இல்ல. ஐயா இதுல 10 ரிஜிஸ்டர் தபால் இருக்கு. மொத்தத்தையும் உங்களை நம்பிய தரையா. இந்தாங்க யோ, குடிங்க ஐயா. 10 தபால் எனக்கு இருக்குயா. என் பொண்ணுக்கு வந்து மட்டும் குடியா. இந்தாங்க. அப்பா என் செல்ல அப்பா இல்ல நீங்க. ஆமா. இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ரெஜிஸ்டர் போஸ்ட் வருது. இத கொடுத்தாதான் அத கொடுப்பாங்க. என்னோட செல்ல அப்பா இத கொடுத்து அத வாங்கி வைக்கிறீங்களா? பத்திரமா வாங்கி வைக்கணும். நான் போயிட்டு வரேன் சரியா? பாய். ஏய் சுப்பு, ஹாய் ஆர்யா. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நீ 2 கிஸ் தரியா? முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. அதுக்கப்புறம் கிஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்றேன். ஓகேவா? நீ எதிர்பார்த்த ரெஜிஸ்டர் போஸ்ட் நேத்தே வந்துருச்சு. உன் அப்பா அதை மறைச்சு வச்சிருக்காரு. சுப்பு நில்லு. என்ன இது என்னது? நீ எப்படியோ டிராமா தானே பண்ண போற. இது நீலு கண்ணீரா யூஸ் பண்ணிக்கோ. ஓகே. அப்பா உனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு கண்ணா பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா கண்ணுல மண்ணை போட்டு இப்படி அழ வச்சிட்டீங்களேப்பா. இப்பதான் நம்ம பேசவே ஆரம்பிச்சிருக்க. அதுக்குள்ளே உன் கண்ணுல ஏன் இவ்வளவு தண்ணி? ஏய், பிச்சு புரியும் பிச்சு பாத்துக்க. உனக்கு அதுக்கு பாஸ்போர்ட்? அப்பா எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணா A பாசிட்டிவ் B பாசிட்டிவ்னு வரும்பா. ஆனா எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணா USA கனடா ஆஸ்திரேலியான்னு வரும்பா. ஏன் உங்களுக்கு தெரியாதா? டீச்சர், நம்ம ஊர் மட்டும் குடிசையும் ஏழ்மையாவும் இருக்கே. பக்கத்துல கூத்தாநல்லூர் மாட மாளிகையோட வசதியா இருக்காங்களே, ஏன் டீச்சர்? அந்த ஊர்க்காரங்க 300 வருஷத்துக்கு முன்னாடியே வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு வசதி ஆயிட்டாங்க. நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போனா கூட நம்ம ஊரு செல்வ செழிப்பா மாறிடும். நான் எங்க அப்பா மேல சத்தியமா USA போவேன். வெரி குட்மா. ஐயோ, ஏண்டி அவசரப்பட்டு சத்தியம் பண்ண? நீ US போலன்னு அவனோட அப்பா மேல போயிடுவாரு. இந்த வருமா கத்தி எடுத்து என் கழுத்தை அறுக்கணுமா கூட அறுத்துப்போ. அதுக்காக இன்னொரு முறை ரவுண்டு போட்டு இந்த ஸ்கூல் பிளாஸ் பேக்கை என்கிட்ட காட்டாத. நீ காலேஜ் படிக்கணும்னு சொன்னேன். 2 ஏக்கர் வித்துட்டேன். இருக்கிறது 4 ஏக்கர். நீ அமெரிக்கா போகணும்ன்ற, கனடா போகணும்ன்ற, லண்டன் போகணும்ன்ற. அதை வித்தா கூட பத்தாது. நாளைக்கு உனக்கு கல்யாணம் காட்சி முடிக்கணும். நல்லது கிட்டதெல்லாம் கிடக்கு. அதை வித்து செலவு சுப்பிட்டு என்னை தெருவில் தெரிய சொல்ல. நீ அப்பா நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இதான் உங்க முடிவா? ஆமா. அப்போ சரி, நான் வக்கீல பாக்குறேன். எதுக்கு? ஏன்னா இது எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து. எரும மாடு கூட்டிட்டு எங்க போறீங்க? ஏமா காலேஜில் போய் படிக்கிறேன். இது கூட உனக்கு தெரியல? இது பசுமாடு. நாங்களும் பசுமாட்டை தான் கேட்டோம். பர்ட்டா இன்னும் வாய் எடுக்குதுப்பா. அவங்க அப்ப நான் சொல்லணும். யோ மாயாண்டி, பொண்ணாயா வளர்த்து வச்சிருக்க? வாயாது ஒரே அராத்தா இருக்க. இந்த அம்மா இருந்தாங்களே மகராசி, ஊருக்கே ஒழுக்கத்துக்கு முன்மாதிரியா வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துட்டாங்க. யோ மாயாண்டி, உன் பொண்டாட்டி பத்தி சொன்ன நீ அழ ஆரம்பிச்சிடுற. யோ, நான் அதுக்காக ஆளுகளையா காலேஜ் போறேன்னு சொல்லி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாயா? தாத்தா சொத்து பேத்திக்கு தான் சொந்தம்னு இப்ப வக்கீல பார்க்க போறோம். இதையெல்லாமே அந்த ப்ரொஃபசர் போய் சொல்லி கொடுப்பேன். என் நிலைமைய பாத்தியா? +2 முடிச்ச உடனே அவளை அவங்க எல்லாம் பிடிச்சு கொடுத்தீங்கன்னா அவ கொழுப்பு அடங்கி இருக்கும். அதை விட்டுட்டு காலேஜ் அனுப்பினீல. இப்ப நீ நல்லா படு. பழசையெல்லாம் கிண்டி கிளறி என்னை கத்தி கதறி அழுவி விட்டுறாடா. அப்புறம் நான் அழுதுடா. மூஞ்செல்லாம் வடுவா இருக்கு. அவ அடிச்சது தானோ? நீ நினைச்சது மாதிரி நடந்தா கூட பரவாயில்ல. அவ மனசுலயே அடிச்சு காரியத்தை சாதிச்சு விடுவா. அப்பா நான் +2 பாஸ் ஆயிட்டேன். அப்பா நான் +2 பாஸ் ஆயிட்டேன். என்ன போச்சா? நீ +2 பாஸ் ஆனா என்ன, ஃபெயில் ஆனா என்ன? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா? அப்பா கல்யாணம்லாம் 5 வருஷம் கழிச்சு யோசிக்க வேண்டியது. நாளைக்கு காலையில 2 பேரும் கிளம்பி போய் காலேஜ்ல ஃபார்ம் வாங்குறோம். சரியா? காலேஜ் போறியா? பின்ன +2 முடிச்சிட்டு 10ஆவதா படிப்பாங்க? காலேஜ் தானே படிப்பாங்க. உன் போக்கே சரியில்லை. முதல்ல எவனையா பிடிச்சு உனக்கு கால் கட்ட போடணும். என் செல்ல அப்பா இல்ல, இதே அம்மா இருந்திருந்தா என்ன எவ்வளவு வேணாலும் படிக்க வச்சிருப்பாங்கல்ல. இந்த பாரு, அம்மா வேற சொல்றது, நீலி கண்ணீர் வடிக்கிறது, செத்து 2 பயமுறுத்துறது, இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். ப்ளீஸ் பா ப்ளீஸ். பெத்தவங்க பேச்ச கேளு. நான் 2வது வரைக்கும் படிச்சேன், ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கு மேல படிக்க முடியாது. எங்க அப்பா வேணாம்டா, நம்ம வகையறாவிலே நீ படிச்ச படிப்பு தான் பெரிய படிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அறிவாளியா நான் இப்ப இல்ல, அதே மாதிரி இந்த அப்பன் சொல்றது கேளு, நீ நல்லா இருப்ப. லூசா பண்ணி
ரெண்டாவது 2 வருஷமும், மூணாவது 3 வருஷமும், நாலாவது 4 வருஷமும், அஞ்சாவது 5 வருஷமும் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 40 வயசு முடிஞ்சிருக்கும். அந்த வயசுல அந்த வாத்தியாருக்கே ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கும். போங்கப்பா. தாத்தாவோட ஸ்கேனிங் பார்வையில உங்களுக்கு கடுகளவு மூளைன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காருப்பா. நான் தான் நல்லா படிக்கிறேன்ல, ப்ளீஸ்பா என்ன படிக்க வைங்கப்பா. நான் சொன்னது கேளு. உனக்கு கல்யாணம் தான். அப்பா. ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன். உன் பொண்ணு யூஎஸ்ஏ போறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா.